எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, இது நடக்குமா அப்படின்னு நிறைய பேர் ஆசை வேறப்பட்டீங்க. இது நடந்துடக்கூடாது அப்படிங்கிற பயமும் எல்லாருக்குள்ளேயும் இருந்தது. இந்த போர் அப்படிங்கிற வார்த்தையை பற்றி கடந்த 2 மாதங்களாக பேசி 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 கலைத்த கூட்டம் இப்போ அது நடந்திருக்கு அப்படிங்கிற உண்மையை இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. இஸ்ரேல் அதிரடியாக களமிறங்கி ஈரானுடைய டெக்ரான்ல சூப்பரான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கு. 2வது, அது ஆச்சரியமான தகவல் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய மெய்ப்பித்து காட்டக்கூடிய வீடியோ. இதுதான் இந்த இடத்துல இருக்க போகுது. தாண்டி ஆப்கானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடக்கக்கூடிய வார், கியூபா மீது அமெரிக்கா தொடுக்கக்கூடிய போர், இதுவும் இதுக்குள்ளே பேச போகிறோம். டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. டெக்ரானுடைய மையப்பகுதியில் ரொம்ப அதிபயங்கரமான ஒரு வெடிப்பு ஒன்று வெடிச்சிருக்கு. ஒரு வீட்டில் இருந்து 2 லேடிஸ் பதிவு செய்திருக்கக்கூடிய காட்சிகள் தான் இது. ரொம்ப அதிபயங்கரமான ஒரு தாக்குதல் நடந்ததை ஃபீல் பண்றீங்க அவங்க சொல்றாங்க. சரிங்களா? இது டெக்ரானுடைய மையப்பகுதி, ரைட்டா? இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் ஒரு டிவி சேனலுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பேட்டி. ஓகே, அவர் பேசியிருக்கக்கூடிய காட்சிகள் உங்களுக்கு ப்ரூஃபுக்காக கொடுக்குறேன். சரியா? செய்தியாளர் கேள்வி கேட்குறாரு, பாகிஸ்தான் மீண்டும் ஆப்கானிஸ்தானில் போரை எதிர்கொள்ளுது, நீங்கள் தலையிட விரும்புகிறீங்களா அப்படின்னு. அதாவது இந்த வார் டெக்ரானில் நடக்கிறத பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பட் பேரலாக இந்த செய்தியை நீங்கள் பார்த்துக்கோங்க. ட்ரம்ப் சொல்கிறாரு, நான் அதில் தலையிடுறேன், ஆனால் நான் பாகிஸ்தானோட நன்றாக பழகுகிறேன். அங்கே இருக்கக்கூடிய முனீர் ஆகட்டும், அங்கே இருக்கக்கூடிய ஷபாஸ் ஷெரீஃப் ஆகட்டும், அவங்க கூட நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன். பட் ஆப்கானிஸ்தான் அந்த மாதிரி எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறார். அங்கே உங்களுக்கு பாகிஸ்தானில் ஒரு சிறந்த பிரதமர் இருக்கார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்கிறாரு. சிறந்த ஜென்ரல் ஒருத்தர் இருக்கார், முனீரை பற்றி பேசுகிறாரு. சிறந்த தலைவரும் அங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாரு. ஸோ பாகிஸ்தான் சிறப்பாக செயல்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறார். இன்னொரு பாகம் இப்போ இங்கே நடந்திருக்கக்கூடிய காட்சிகளை பாருங்க. டெஹ்ரான் ஈரானில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய வீடியோ பயங்கரமாக அலாம் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. டெக்ரான் முழுவதும் இந்த சத்தம், ஒட்டுமொத்த ஈரானும் இப்போ அப்படியே கதி கலங்கி போய் நிற்கிது அப்படிங்கிற செய்தி தான். ஈரானுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன் அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. என்ன செய்தியாக இருக்கும்? அவங்க கூட ஒரு ஒப்பந்தம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், பட் அது இன்ன வரைக்கும் நடக்காமலே இருக்குது. நான் அவங்க கூட 47 ஆண்டுகளாக விளையாடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். எங்களிடம் அணு ஆயுதம் இருக்க போவதில்லை அப்படிங்கிற முக்கியமான வார்த்தையை அவங்க சொல்ல விரும்ப மாட்டாங்க. அவங்களால அதை செய்யவும் முடியாது. இன்னும் கொஞ்சம் வளப்படுத்த விரும்புகிறாங்க, யுரேனியம் செறிவூட்டல் பண்ண விரும்புகிறாங்க. அங்கே எண்ணெய் இருக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் யுரேனியத்தை ஏன் வளப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? எண்ணெய் தான் நிறையா இருக்குல்ல, அதை விற்று வாழ வேண்டியதானே அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய பேச்சில் ஒரு திமிருத்தனம் தெரியுது. பேச்சுவார்த்தையில் நான் மகிழ்ச்சி அடையவில்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டாக அவர் சொன்னதற்கு பிறகுதான் இஸ்ரேல் ஈரான் மீது இந்த அடையாள போரை தொடங்கியிருக்காங்க. சரி, ஈரான் அமெரிக்கர்களை பிணை கைதிகளாக பிடிக்க தொடங்கிவிட்டது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இப்போ அமெரிக்கா சைடில் இருந்து கொடுக்குறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட். ஈரானிய ஆட்சி பிணை கைதிகளை எடுப்பதை நிறுத்திவிட்டு ஈரானில் அநியாயமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து அமெரிக்கர்களையும் விடுவிக்கணும் அப்படின்னு இப்போ அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை ஒரு அதிபயங்கரமான செய்தியை சொல்லுது. அப்போ போருக்கான காரணமாக இவங்க சொல்வது, அமெரிக்கர்களை பிடிச்சி வச்சிருக்காங்க, அதனால எங்களுடைய நட்பு நாடாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் அட்டாக்கை நடத்தியிருக்கு, அதைத்தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. சரிங்களா? ஸோ பேச்சுவார்த்தை தோல்வி, 3 கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வி அடைஞ்சிருச்சு. அப்படிங்கிறதுக்கு பிறகு தன்னுடைய ப்ராக்சி அடியாளாக இருக்கக்கூடிய இஸ்ரேலை விட்டு அமெரிக்கா இப்போ ஆட்டம் காண வச்சிருக்கு ஈரானை அப்படிங்கிறது தான். தெருவில் நடந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஈரானிய மக்கள் பதிவு செய்த காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது எல்லாமே டெக்ரான்ல இருந்து கிடைச்ச விஷுவல்ஸ்.
டெஹ்ரானில் நடக்கக்கூடிய அதிபயங்கரமான செய்திகள் மக்கள் அதை பார்த்து வியந்து அதை ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. ஈராக்கினுடைய பாக்தாத்தில் இருந்து அமெரிக்காவினுடைய தூதரக ஊழியர்கள் எல்லாரும் வெளியேற்றப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பீர்ஷபா அப்படிங்கிற இடத்துல தொடங்கி முக்கியமான இஸ்ரேலிய நகரங்கள் ஒரு வெடிகுண்டு முகாம்களை திறந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் செய்தி. யுஎஸ்எஸ் ஜெரால்டு இந்த கப்பல்கள் எல்லாமே ரெடியாகி கரெக்டாக இஸ்ரேல் பக்கம் பாதுகாப்புக்காக போயிருக்கு. அமெரிக்கா விமானப்படையினுடைய ஏராளமான சொத்துக்கள் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பென்குரியன் சர்வதேச விமான நிலையத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. எல்லாமே அதாவது சிவிலியனுக்கான அந்த போக்குவரத்துலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நிப்பாட்டப்பட்டுருச்சு. ஸோ ஈரானில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேறணும்னு இந்தியன் கவர்மெண்ட் சொன்னாங்க. பட் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸ்லாம் வெளியேறணும்னு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லலை. இப்போது இஸ்ரேல் ஈரான் மீது போர் தொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் ஈரான் பதிலுக்கு இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தினா அங்கே இந்தியர்கள் செத்து போயிட்டா நீங்களா கொடுப்பீங்க அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கேட்க வேண்டிய தேவையும் இருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதாக இப்போ இஸ்ரேல் பகிரங்கமா அனௌன்ஸ்மெண்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க, இஸ்ரேலிய அரசு கொடுத்துருக்கு. ஸோ பல குடியிருப்பாளர்களுடைய கூற்றுப்படி டெஹ்ரானில் வெடிப்புகள் பதிவாயிருக்குங்கிற உண்மையான செய்தியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ சனிக்கிழமை காலையில் இன்னைக்கு காலையில் ரொம்ப அதிபயங்கரமான ஒரு தாக்குதல் நடந்திருக்குங்கிறத பொதுமக்களே பேட்டிகளாக சொல்கிறாங்க. டெஹ்ரானில் வசிப்பவர்கள் பீதி மற்றும் குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடியுது. அதுதான் இந்த வீடியோ காட்சி. இதெல்லாம் ஈரானில் இருக்கக்கூடிய வீடுகள். டெஹ்ரானில் குறைந்தது 3 அல்லது 4 தாக்குதல்கள் நடந்திருக்கலாம். 1, 2, 3, 4ன்னு வெவ்வேறு பிளேஸில் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில நிமிடங்கள்லேயே சைரன்கள் ஒதுக்கப்பட்டது. இது ஈரான்லேயும் நடந்திருக்கு, இஸ்ரேல்லையும். ஏன்னா இவங்க அடிச்சாங்கன்னா அவங்க திருப்பி அடிப்பாங்கல்ல, அந்த காட்சிகளும் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ தான் நான் இப்போதைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கேன், சரியா? ஸோ இஸ்ரேல் நாட்டை விட்டு ஏவுகணைகள் வெகு வேகமாக ஈரானை நோக்கி வந்த காட்சிகளையும் மக்கள் பார்த்துருக்காங்க. இது தொடர்ச்சியாக ஐடிஎஃப் லெபனான் பகுதியிலையும் பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தியிருக்காங்க. ஒரே நேரத்தில் ஈரான்லேயும் அட்டாக் நடந்திருக்கு, லெபனான்லேயும் அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தி. ரெண்டாவது, இஸ்ரேலியருடைய பாதுகாப்பு படையில இருந்தே இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இது எல்லாமே ஈரான்ல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வு. மக்கள் வேகமா ஓடுறாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடுறாங்க. ரொம்ப உக்கிரமான காட்சிகளாக தான் இருக்கு. போர் தொடர்பான காட்சிகள் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. இதே மாதிரி தெற்கு லெபனானுடைய அல்-துபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி, மர்காபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தின் மீது இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் அதிபயங்கரமானது தான். தேவையில்லாமல் சீஸ் ஃபயர் டேல் இருக்கக்கூடிய நேரத்தில் தொடர்ச்சியாக லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் சர்வதேச விதிமுறைகளை மீறி இருக்கக்கூடிய சம்பவம் அப்படின்னு சொல்றாங்க. பொதுமக்கள் எல்லாமே ஐயோ அம்மான்னு கதறக்கூடிய காட்சிகளை, ஹிஸ்புல்லா ஆயுதங்கள் இல்லாமல் இஸ்ரேலை எதிர்த்து போராட முடியாத ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்போது இந்த மண்டையா இருக்கான்ல, பார்த்துக்குங்க, இவன் பேர் தான் கட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரில் மட்டும்தான் கட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் செஞ்சுருக்கக்கூடிய செயல்லையும் அந்த மாதிரி தான் சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. வைநெட் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலிய நியூஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக ஒரு முன்கூட்டிய தாக்குதலை தொடங்கிட்டோம் அப்படிங்கிறத இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கட்ஸ் இப்போ அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு. நெதன்யாகு கூட பேசல, பாதுகாப்புத்துறையிலிருந்தே சொல்கிறாங்க டைரக்டாக, நாங்கள் வாரம் தொடங்கிட்டோம் அப்படின்னு. நாடு முழுவதும் சிறப்பு மற்றும் உடனடியாக அவசர கால நிலை, எமர்ஜென்சி பீரியட்ல இப்போ நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு செஞ்சுருக்காங்க. சரி, ஈரான்ல இருக்கக்கூடிய கமினி அவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல தான் இந்த பாம்பு வெடிச்சிச்சாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டா 4 பாம்பு போட்டாங்க. அதுல ஒரு பாம்பு கமினி அவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல தான் வெடிச்சிருக்குங்கிற தகவல் வெளியா இருக்கு. ஸோ ஆனாலும் அவர் பாதுகாப்பாக இருக்கிறார், அவர் சேஃப் அண்ட் செக்யூர்டான பிளேஸ்ல அவரை வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்கு. இதை சொல்லியிருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ராய்டர்ஸ் அப்படிங்கிற அந்த செய்தி நிறுவனம் தான் செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அடுத்தடுத்த அதிபயங்கரமான செய்திகள்லாம் காத்திருக்கு. தொடர்ச்சியாக நம்ம சேனலுக்கு நிறையா பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஈரானில் இருந்து கிடைக்கக்கூடிய ஸ்பெஷலான வீடியோஸ் எல்லாமே நம்ம உங்களுக்கு காண்பிச்சிருக்கோம். இது உங்களுக்கு புரிஞ்சது, அதே நேரத்தில் இது உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம்.
மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.